இந்த ஹேர் டை பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் ஹேர் டை அப்படின்னு சொல்லலாங்க. சான்ஸே இல்லைங்க. ஹேர் டை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நம்மளுக்கு கிடச்சிருக்கு. நல்லா கருன்னு ஹேர் டை கிடச்சிருக்கு பாருங்க. வெள்ளை முடிகளை நிரந்தரமாக கருப்பாக வச்சுருக்கக்கூடிய ஒரு ஹேர் டை தான் இன்றைக்கி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இந்த ஹேர் டையில் போட்டிருக்கிற எல்லா பொருட்களுமே நேச்சுரலான பொருட்கள் தான். நம்மளுடைய நரைமுடிகளை நம்ம எப்பயுமே கருன்னு மாற்றி வச்சுக்கிறதுக்கு இந்த ஹேர் டை ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஹேர் டை எப்படி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இப்போ பார்த்துட்டு வந்துடலாம். ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு அடி கனமாக இருக்கிற பாத்திரமாக எடுத்துக்கோங்க. அதை நம்ம ஸ்டவ் மேலே வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிடுங்க. ஃப்ளேமை நல்லா சிம்மில் வச்சுருங்க. இப்போ இதில் நம்ம சேர்க்கக்கூடிய பொருள் பார்த்திங்க அப்படின்னா, இது பார்த்திங்கன்னா கரிசலாங்கண்ணி இலை. அதை நல்லா காய வச்சு எடுத்திருக்கேன். இது வெள்ளை கரிசலாங்கண்ணி. நீங்கள் எந்த ஒரு கரிசலாங்கண்ணி இலை கிடைச்சாலும் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா பவுடர் கிடைச்சாலும் எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம இதில் சேர்த்துடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வேப்பலை, அடுத்து கொஞ்சமாக துளசி இலைங்க. எல்லாத்தையுமே நான் காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். எல்லாத்தையுமே நல்லா கருப்பாக ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இதுலேயே நம்ம ஒரு 2 டீஸ்பூன் கருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம். அடுத்து இதில் கடைசியாக ஒரு பொடியும் சேர்க்க போகிறோம். இது ஃபஸ்ட்டு நல்லா கருமையாகட்டும். இந்த கருஞ்சீரகம் நல்லா வறுபடணுங்க. கருஞ்சீரகத்திலேருந்து ஒரு விதமான எண்ணெய் வரும். அந்த அளவுக்கு நம்ம கருஞ்சீரகத்தையும் இந்த இலைகளையுமே நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இந்த ஹேர் டையை நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய நரைமுடிகள் வெளியே தெரியவே தெரியாதுங்க. கொஞ்ச நாளில் அந்த நரைமுடிகள் எல்லாமே நல்லா கருமையாகவும் மாற ஆரம்பிச்சிடும். உங்களுடைய ஹேர் க்ரோத் செம்மையாக இருக்குங்க. இதில் சேர்த்துருக்கிற கரிசலாங்கண்ணி இலை நம்ம முடிகளை கருமையாக்குறது மாதிரியே நம்மளுடைய ஹேர் க்ரோத்துக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா கருன்னு வறுபட ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு 2 டீஸ்பூன் நெல்லிக்காய் பொடி சேர்த்துக்கலாம். நெல்லிக்காய் பொடி நம்மளுடைய ஸ்கேல்பில் இருக்கிற அழுக்கு எல்லாத்தையுமே எடுத்து முடியை நல்லா கருமையாக வச்சுருக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதையும் நம்ம போட்டுட்டு லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். இந்த சூடுலேயே பார்த்திங்கன்னா பொடியும் நல்லா வறுபட்டுரும். பாருங்கள், எல்லாமே நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுருங்க. ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இது ரொம்ப நைஸ் பவுடரெல்லாம் கிடைக்காது உங்களுக்கு. ஆனால் நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. பவுட்ரு ஃபார்மில் கிடைக்காது. இதில் கருஞ்சீரகம் சேர்த்துருக்கிறதுனால இதில் ஒரு எண்ணெய் பிசு வரும் பாருங்களேன். அதனால் உங்களுக்கு அரைக்கும்போது அப்படியே எண்ணெய் பிசுக்காக தான் இருக்கும். அதனால் சலிக்கலாம் முடியாது. அரைக்கும் போதே நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா அரைப்பட்டுருச்சு, நல்லா வறுத்தாச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வேறு ஒரு தட்டில் மாற்றிட்டு நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு பவுட்ரு பண்ணலாம். பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா நொறுங்குது பாருங்கள். எல்லாமே இலையாக இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா நொறுங்குது. இந்த அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கணும். கருஞ்சீரகத்தையும் இப்படி கையில் செய்யும்போது நொறுங்குது பாருங்கள். இந்த மாதிரி நம்ம வறுத்து எடுத்துக்கணும். இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நம்ம பவுட்ராக அடித்து எடுத்து பாருங்கள். மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டேன். நம்ம பவுட்ரு பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். பாருங்கள், அரைச்சி எடுத்தாச்சு. இதை நம்ம
ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். பிளாஸ்டிக் டப்பா இந்த மாதிரி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நம்மளுக்கு எப்போல்லாம் நரைமுடிகள் வந்து தெரியுதோ அப்போல்லாம் இதை வந்து நம்ம அப்படியே அப்ளை பண்ணலாம். இங்கே பாருங்கள், எதையுமே கலந்து வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும்னு அவசியம் இல்லை. இதை அப்படியே எடுத்து வெள்ளை முடி இருக்கிற இடத்துல அப்படியே டச்சப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய வெள்ளை முடிகள் எல்லாமே நல்லா கருமையாக மாறிடுங்க. எந்த வயசில் வேணாலுமே இதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். நம்ம நரைமுடிகளே வாழ்நாள் முழுதும் இல்லாமல் நம்ம இருந்துக்கலாங்க. இதை வந்து நம்ம ரெகுலராக வந்து ஸ்கேல்பில் படுற மாதிரிலாம் நல்லா வந்து எண்ணெயில் போட்டு நம்ம அப்ளை பண்ணிட்டு வரும் பொழுது நம்மளுடைய வெள்ளை முடிகள் எல்லாமே நிரந்தரமாக கருப்பாக மாறிடுங்க. இது வந்து 100% ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு ஹேர் டை பொடி தான் இது. இந்த பொடியை வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து கெட்டே போகாது. நீங்கள் 1 வருஷம் 2 வருஷத்துக்கு கூட நிறையா செய்து நீங்கள் வந்து செய்து வச்சுக்கலாம். இப்போ வந்து இதை வந்து எப்படி வந்து அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வந்து ஹேர் டை பொடியை வந்து போட்டுக்கோங்க. இதில் வந்து நம்ம தேங்காய் எண்ணெய், கடுகு எண்ணெய், ஆலோவேரா ஜெல்லு எது வேணாலுமே நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நான் சேர்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா கடுகு எண்ணெய்ங்க. கடுகு எண்ணெயை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ எவ்வளோ பொடி போடுறோமோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். பாருங்கள், செம்மையாக கிடச்சிருக்கு பாருங்கள். ஹேர் டை எவ்வளோ நம்மளுக்கு கருகருன்னு ஹேர் டை கிடச்சிருக்கு. இதை வந்து நீங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிவிட்டு எங்கே வேணாலுமே போயிட்டு வரலாங்க. எண்ணெய் பசுப்பு இருக்கிற மாதிரியே உங்களுக்கு தெரியாது. வெள்ளை முடிகள் எல்லாமே அப்படியே கருமையாக மாற ஆரம்பிச்சிருங்க. இங்கே பாருங்கள் எப்படி வந்து நம்மளுக்கு ஹேர் டை கிடச்சிருக்கு. இது வந்து வாட்டர் ப்ரூஃப் ஹேர் டை அப்படின்னு சொல்லலாம். இதை வந்து நீங்கள் வெறும் தண்ணி ஊற்றி கழுவுனீங்கன்னா கண்டிப்பாக வந்து போகவே போகாது. ஷாம்பு போட்டு சிகக்காய் போட்டு கழுவுனீங்கன்னா மட்டும்தான் உங்களுடைய முடிகள்லேருந்து இதை போக்க முடியும். அதனால் இதை வந்து நம்ம வாட்டர் ப்ரூஃப் ஹேர் டை அப்படின்னே சொல்லலாங்க. அந்தளவுக்கு ஒரு சூப்பரான இன்ஸ்டண்ட்டாக நம்ம பயன்படுத்தக்கூடிய ஹேர் டையை வந்து நம்ம இப்போ ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். இப்போ பாருங்கள், நான் வந்து கையில் எப்படி தேய்க்கிறேன் உங்களுக்கு கழுவி காமிக்கிறேன் பாருங்கள். இதில் வந்து நம்ம பொடியாக நமக்கு தெரியுது பார்த்தீங்களா, அது மட்டும்தான் கீழே வந்து தண்ணியில் விழுவும். அதை நீங்கள் சீப்பு போட்டு சீவிட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து மேலே தெரியவே தெரியாது. இங்கே பாருங்கள், வாட்டர் ப்ரூஃப்னு சொன்னேன் இல்லையா, தண்ணி ஊற்றினா போகலை பாருங்கள். நீங்கள் ஷாம்பு போட்டோ இல்லை சிகக்காய் போட்டோ கழுவுனீங்கன்னா மட்டும்தான் போகும். சூப்பரான வாட்டர் ப்ரூஃபில் ஒரு ஹேர் டை வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இந்த ஹேர் டையை நீங்களும் ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள். ப்ரிப்பேர் பண்ணி பார்த்து அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.